ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா பீட்ரூட் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மாவில் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணி அப்புறமா மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மாவை உருண்டை உருண்டையாக குட்டி குட்டி உருண்டை உருண்டையாக நீங்கள் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாகவும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா கொதிக்கையில் இந்த உருண்டையை போடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி மாவு வந்து உருகிரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நல்லா உருண்டை வந்து நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டி இருந்தால் தான், இல்லாட்டி தண்ணியில் போடையில் மாவு கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதை கிண்டி விடாமல் அந்த கொதிக்கிற தண்ணியிலே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பால், நம்ம மாட்டு பால் வந்து தண்ணியாக இல்லாமல் நல்லா கட்டியான பாலை ஆட் பண்ணிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பால் வற்றுற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பால்லாம் வற்றி நல்லா வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக ஒரு சின்ன பவுலில் மாவு, அரிசி மாவை வந்து நல்லா குட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பால் வற்றி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கரைச்சி வச்ச அந்த பச்சரிசி மாவு ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த மாவை வந்து இதுக்கடுத்து ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா ஊற்றிட்டு அதுக்கடுத்து அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் கரைச்சி வச்ச மாவை ஊற்றுனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கட்டியான பதத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு இனிப்புக்காண்டி நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லை சுகர் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இனிப்புக்கு வந்து சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைனலாக தேங்காய் பூவை திருவி நல்லா தூவி விட்டு வாசனைக்காக ஒரு 3-4 துண்டு ஏலக்காய் வந்து அதை நல்லா லைட்டாக இது பண்ணி அதில் போட்டு விட்டோம்னா வாசனை நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுக்கையில் அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தோணும். ஸோ அதனால் இனிமேல் இப்படி கலர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.